வணக்கம் நண்பர்களே. இந்த விளக்க தொகுப்புக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான, நம்ம எல்லாரோட வாழ்க்கையையும் மாத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். எந்த ஒரு கடினமான விஷயத்தையும், அது எவ்வளவு சிக்கலானதா இருந்தாலும் சரி, அதை மிக எளிதா எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். ஒரு விஷயத்த மாஸ்டர் செய்யறது அப்படிங்கிறது ஒரு கலை. அந்த கலைய மிக அமைதியான முறையில, எந்த ஒரு பதற்றமும் இல்லாம நாம இன்னைக்கு கத்துக்க போறோம். வாங்க, நமக்கான இந்த புதிய கற்றல் பயணத்தை மிக தெளிவா இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த 4 முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பாத்துடலாம். 1. கற்றலின் மாயை. 2. ஃபெய்ன்மேன் டெக்னிக் அறிமுகம். 3. கத்துக்கிறதுக்கான 4 எளிய படிகள். 4. மறக்க முடியாத நினைவாற்றல். சரி, இப்போ பகுதிக்குள்ள போகலாம். கற்றலின் மாயை. அதாவது, நாம படிச்சத மத்தவங்களுக்கு விளக்க ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறோம்? இது உங்ககிட்டயே நான் கேக்குறேன். நமக்கு ஏற்கனவே ரொம்ப நல்லா தெரியும்னு நாம நினைக்கிற ஒரு விஷயத்த மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணும்போது ஏன் நாம அவ்வளவு திணறோம்? என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? நீங்க ஒரு கஷ்டமான புத்தகத்தை படிச்சு முடிச்சிருப்பீங்க. ஓகே, இது நமக்கு நல்லா புரிஞ்சிடுச்சுன்னு நம்ம பெருமையா நினைப்பீங்க. சரி, இதை அப்படியே நம்ம நண்பர்கிட்ட சொல்லலான்னு ஆரம்பிக்கும் போது வார்த்தைகள் வராம எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியாம தடுமாறுவோம் இல்லையா? அந்த தருணம் உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். இது நம்ம எல்லார் வாழ்க்கையிலயும் ரொம்ப சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம் தான். மனசுக்குள்ள எல்லாம் தெளிவா இருக்கிற மாதிரி தோணும், ஆனா வெளியில சொல்ல வார்த்தைகள் வராது. உண்மையில இங்க என்ன நடக்குதுன்னா, நம்ம மூளைக்குள்ள ஒரு மாயை உருவாகி இருக்கு. நாம ஒரு புது விஷயத்த படிக்கும் போது அதை நமக்கு 100% புரிஞ்சிடுச்சுன்னு நாமளே முழுமையா நம்புறோம். மூளைக்குள்ள எந்த குழப்பமும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா அந்த மாயை எப்போ உடையும் தெரியுமா? வாய் விட்டு அதை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணும் போதுதான். அப்போதான் நிதர்சனமான உண்மை நமக்கு உரைக்கும். நம்ம எண்ணங்கள் சிதறும், தடுமாறுவோம், தயங்குவோம். நமக்கு உண்மையில அந்த விஷயம் முழுமையா புரியல அப்படிங்கிற கசப்பான உண்மை அப்போதான் நெத்தியடி மாதிரி நமக்கு தெரிய வரும். இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். ஃபெய்ன்மேன் டெக்னிக் அறிமுகம். இந்த தடுமாற்றத்துக்கான உலக புகழ் பெற்ற தீர்வு இதுதான். இந்த ஃபெய்ன்மேன் டெக்னிக் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுலயும் அதை மத்தவங்களுக்கு விளக்குறதுலயும் நமக்கு இருக்கிற சிரமங்களை நிரந்தரமா சரி செய்யக்கூடிய ஒரு உலக புகழ் பெற்ற முறை. இது ஏதோ மேலோட்டமான ஒரு சின்ன ட்ரிக் கிடையாதுங்க. இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு மென்டல் டூல். நம்ம கற்றல்ல இருக்கிற ஓட்டைகளை சரி செய்யறதுக்கும் அரைக்குறை அறிவை முழுமையான ஞானமா மாத்துறதுக்குமே வடிவமைக்கப்பட்ட ஒரு மாபெரும் தீர்வு இது. இதை ஒரு முறை நீங்க ஆழமா கத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை முழுதும் இது உங்களுக்கு பெரிய அளவுல கை கொடுக்கும். சரி, இதை எப்படி செயல்படுத்துறது? அதுதான் நம்ம 3வது பகுதி, கற்றுக்கொள்வதற்கான 4 எளிய படிகள். இந்த வழிமுறைகளை நாம முதல்ல சுருக்கமா பாத்திரலாம். படி 1, தலைப்பை பேப்பரில் எழுதுறது. படி 2, ஒரு 10 வயது குழந்தைக்கு விளக்குறது. படி 3, தடுமாறினால் புத்தகத்தை மீண்டும் படிக்கிறது. படி 4, சாதாரண எளிய வார்த்தைகளை பயன்படுத்துறது. இது ரொம்பவே லாஜிக்கான ஒரு வரிசை. இப்போ இது ஒவ்வொன்னையும் நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த முதல் படியை கவனிங்க. நீங்க எதை படிக்கணுமோ அந்த தலைப்பை ஒரு பேப்பரோட மேல் பகுதியில எழுதிக்கோங்க. என்னடா இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கேன்னு தோணலாம். ஆனா உங்க எண்ணங்களை ஒருமுகப்படுத்துறதுக்கான முதல் புள்ளி இதுதாங்க. உங்க மூளைக்குள்ள எந்த உருவமும் இல்லாம மிதந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த ஒரு காகிதத்துல மையால எழுதுறது மூலமா நீங்க அந்த விஷயத்துக்கு ஒரு உறுதியான உருவத்தை கொடுக்குறீங்க. இதுக்கும் நீங்க கத்துக்க போற விஷயத்துக்கும் இடையில ஒரு நேரடியான பலமான தொடர்பை இது ஏற்படுத்துது. அடுத்ததா ரொம்ப முக்கியமான 2வது படி. அந்த விஷயத்த ஒரு 10 வயது குழந்தைக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப எளிமையா எழுதி பாருங்க. ஏன் குறிப்பா 10 வயசு குழந்தை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெரியவங்க கிட்ட பேசும்போது நாம நிறைய கஷ்டமான வார்த்தைகளை வீசி, உனக்கு இது கூட தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயையை உருவாக்கி சுலபமா சமாளிச்சிடலாம். ஆனா ஒரு சின்ன குழந்தை கிட்ட உங்களால அப்படி சமாளிக்கவே முடியாது. குழந்தைக்கு புரியுற மாதிரி மிக மிக எளிமையாக்கினா மட்டும்தான் அது சாத்தியம். இப்படி செய்யறது மூலமா நம்ம மூளை குறுக்கு வழிகளை பயன்படுத்துறத நாமளே தடுக்கிறோம். இது உங்களை உண்மையான புரிதலை நோக்கி நகர்த்தும். இத பத்தி சொல்லும் போது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க மனசுல பதிய வச்சுக்கணும். நாம ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு எளிமையா சொல்றோமோ அந்த அளவுக்கு அது நம்ம மூளையில ஆழமா பதியும். இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, மனித உளவியலோட மிகப்பெரிய உண்மை. ஒரு விஷயத்த சிக்கலாக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா ஒரு சிக்கலான விஷயத்தை எளிமையா மாத்துறதுக்கு தான் மிக ஆழமான புரிதல் தேவைப்படுது. நீங்க அந்த எளிமையை கொண்டு வரும்போது உங்க மூளையில அந்த விஷயம் ஒருபோதும் அழிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஆழமா வேரூன்றி பதிஞ்சிடும். இப்போ 3வது படி. ஒரு 10 வயது குழந்தைக்கு புரியுற மாதிரி எழுத முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல தடுமாறுவீங்க. வார்த்தைகள் வராம திணறுவீங்க. உண்மையில சொல்ல போனா அதுதான் இந்த முறையோட மிகப்பெரிய வெற்றியே. அப்படி உங்களுக்கு எங்க புரியலையோ அல்லது எங்க தடுமாற்றம் வருதோ அதுதான் உங்க அறிவில் இருக்கிற ஓட்டை.
அதை கண்டுபிடிச்ச உடனே கொஞ்சம் கூட ஈகோ பார்க்காம மறுபடியும் அந்த புத்தகத்துக்கோ அல்லது சோர்ஸ்க்கோ போய் அந்த குறிப்பிட்ட பகுதியை மட்டும் திரும்ப படியுங்க. இது உங்க பாதையை சரி செய்யற மிக முக்கியமான ஒரு திருத்தப்படியாகும். இப்போ கடைசி படி, அதாவது 4வது படி. இந்த இடத்துல நீங்க சிக்கலான வார்த்தைகளை முழுமையா தவிர்க்கணும். அந்த பாடத்தை உங்களுக்கு நீங்களே சொல்லி பார்க்கணும். முக்கியமா சாதாரண அன்றாட மொழியை பயன்படுத்தணும். பொதுவா நம்ம ஏன் கடினமான வார்த்தைகளையும் ஜார்கன்ஸையும் பயன்படுத்துறோம் தெரியுமோ? நம்ம அறியாமைய மறைக்கத்தான். உங்களுக்கு உண்மையில அந்த விஷயம் தெளிவா தெரிஞ்சா அந்த ஆடம்பரமான வார்த்தைகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு சாதாரணமா நம்ம அன்றாட பேச்சு வழக்குல அந்த விஷயத்தை உங்களால விளக்க முடியும். அதுதாங்க உண்மையான உடைக்க முடியாத புரிதல். இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். மறக்க முடியாத நினைவாற்றல். இதுதான் இந்த பயிற்சியோட இறுதி முடிவு. காலங்காலமா நம்ம பயன்படுத்துற சாதாரண முறைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துவோம். ராத்திரி பகலா கண்முழிச்சு மூளையை வருத்தி மனப்பாடம் பண்ணுவோம். ஆனா அடுத்த நாள் அதை வெளியில சொல்லும் போது கடுமையான தடுமாற்றம் வரும். மன அழுத்தம் தான் மிஞ்சும். ஆனா ஃபெய்ன்மேன் முறை முற்றிலும் மாறுபட்டது. இது மனப்பாடம் செய்யற முறை இல்ல, புரிஞ்சுக்கிற முறை. இதுல நாம சாதாரண வார்த்தைகளை பயன்படுத்துறோம். இதன் மிகச்சிறந்த பலன் என்ன தெரியுமா? இந்த முறையை நீங்க ஒரு முறை சரியா செஞ்சுட்டா போதும், அந்த விஷயம் உங்களுக்கு எப்பவுமே மறக்காது. மனப்பாடம் செய்யற அழுத்தத்துக்கும் உண்மையா புரிஞ்சுக்கிற அமைதிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நான் மறுபடியும் ரொம்ப ஆணித்தரமா சொல்றேன். இந்த ஃபெய்ன்மேன் முறைய நீங்க ஒரு முறை முழுமையா எந்தவித சமரசமும் இல்லாம செஞ்சு பார்த்தாலே போதுமானது. அந்த குறிப்பிட்ட பாடம் உங்க மனசுல இருந்து என்றென்றைக்கும் மறக்காது. இது ஒரு வாழ்நாள் உத்தரவாதம்னே சொல்லலாம். நீங்க தொடக்கத்துல முதலீடு செய்யற அந்த சில நிமிட கூடுதல் உழைப்பு உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அழியாத ஒரு நினைவாற்றலையும் ஆழமான புரிதலையும் பரிசா கொடுக்குது. உண்மையான அறிவு சேர்க்கிறதுக்கான மிகச்சிறந்த வழி இதுதாங்க. இறுதியா உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வியோட நான் இதை முடிச்சுக்க விரும்புறேன். இன்னைக்கு நீங்க கத்துக்க தயங்குன அல்லது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தோணுன எந்த சிக்கலான தலைப்ப ஒரு 10 வயது குழந்தைக்கு விளக்க போறீங்க? உடனடியா இதை நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. உங்களுக்கே அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். இந்த விளக்க தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இது போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.